Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் ஹைட்ராலஜிக் சைக்கிள். இந்த லெசன் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் சோஷியலில் ஜியாகிரஃபியில் தேர்ட் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்மில் தேர்ட் யூனிட்டு. இந்த ஹைட்ராலஜிக் சைக்கிள் லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. First question, the process in which the water moves between the ocean's atmosphere and land is called dash. Options are A. River cycle, B. Hydrologic cycle, C. Rock cycle, D. Life cycle. Correct answer is option B. Hydrologic cycle. இப்போ நமக்கு வந்து மேகத்துலேருந்து மழை வருது நமக்குன்னா மழை வந்து பூமிக்கு வந்ததுக்கப்புறம் பூமியில் வந்து செடி கொடி எல்லாத்துக்கும் போகுது. அப்புறம் மிச்சம் இருக்கிற தண்ணி வந்து ரன் ஆஃப் மூலயமா வந்துட்டு ஓஷன் லேக்கு இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ்லாம் போய் சேருது. வாட்டர் பாடிஸில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் எவாப்ரேஷன் அப்புறம் டிரான்ஸ்பிரேஷன் மூலயமா மறுபடியும் வந்துட்டு இந்த தண்ணியெல்லாம் மேகமாக வாட்டர் வேப்பராக மாறி மறுபடியும் க்ளவுடாக ஃபார்ம் ஆகி மறுபடியும் அந்த மழை மறுபடியும் கிரவுண்டுக்கே வருது. இந்த சைக்கிள் தான் வந்துட்டு ஹைட்ராலஜிக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், த பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஆன் த எர்த் இஸ் டேஷ். ஆப்ஷன்ஸ் ஆர் A 71, B 97, C 2.8, D 0.6. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C 2.8. நம்ம ஏர்த்தில் வந்துட்டு 71% ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் வந்துட்டு வாட்டர்னால கவர் ஆகியிருக்கு. அதில் வந்துட்டு 2.8% தான் வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டராக நமக்கு இருக்குது. அந்த 71%ல் 2.8% தான் நமக்கு ஃப்ரெஷ் வாட்டராக அவைலபிளாக இருக்குது. Third question, the process of changing of water from gaseous to liquid form is known as dash. Options are A. condensation, B. evaporation, C. sublimation, D. rainfall. Correct answer is option A. condensation. இப்போ வந்து நம்ம வாட்டர் பாடிஸ் ஓஷன் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வாட்டர் பாடிஸ்லேருந்துலாம் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும்போது என்ன ஆகுனா அந்த வாட்டர்லாம் வந்து வாட்டர் வேப்பராக கேஷியஸ் ஸ்டேட்டில் வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகி மேலே போகும். மேலே போனதுக்கு அப்புறமா வந்துட்டு என்ன ஆகும், அந்த வாட்டர் வேப்பர் வந்துட்டு கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்க வாட்டர் வேப்பர் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அது மேலே போக போக அது வந்து கூல் டவுன் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா அது வந்து வாட்டர் ட்ராப்லெட்டாக கன்வெர்ட் ஆகி க்ளவுடாக ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ் இந்த வாட்டர் வேப்பர் கேஷியஸ் ஃபார்ம்லேருந்து லிக்விட் ஃபார்முக்கு மாறுறது தான் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Fourth question, water that flows in the subsoil or through the ground into the streams, rivers, lakes and ocean is termed as dash. Options are A. condensation, B. evaporation, C. transpiration, D. runoff. Correct answer is option D. runoff. அந்த மழை தண்ணி வந்துட்டு சாயிலில் ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சாயிலில் இருந்துட்டு எர்த் சர்ஃபேஸில் இருக்கிற செடி கொடி மரத்துக்கெலாம் வந்துட்டு அந்த வாட்டர் யூஸ் ஆகும். அது வந்து இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சாயிலில் ரீச் ஆகிட்டு ஒன்று அது ஓட ஆரம்பிக்கும், இல்லைனா வந்துட்டு சப்சாயில் லெவலுக்கு போயிட்டு அது ஓட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அது தண்ணி வந்துட்டு மூவ் ஆகி மழை தண்ணி ஏர்த்தில் ரீச் ஆனதுக்கப்புறம் அது மூவ் ஆகி ரிவரில் லேக்கில் ஓஷனில் போயிட்டு கலக்கிறத வந்துட்டு ரன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், த எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த லீவ்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இஸ் கால்ட் டேஷ். Options are A. transpiration, B. condensation, C. water vapor, D. precipitation. Correct answer is option A. transpiration. இப்போ வந்து கீழே இருக்கிற தண்ணிலாம் வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகி மேலே போகிறது வந்து ஒன்று வாட்டர் பாடிஸ்லேருந்து எவாப்ரேட் ஆகிற தண்ணி, இன்னொன்று வந்து மரம் செடி கொடியிலேருந்து அதோட லீவ்ஸ்லேருந்து அது ப்ரீத் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அதோட லீவ்ஸ்லேருந்து அந்த மரம் செடியில் இருக்கிற தண்ணிலாம் வந்துட்டு வாட்டர் வேப்பராக மேலே போகும். இது ரெண்டு மூலியமாக தான் வந்துட்டு வாட்டர் வேப்பர் மேலே போகும். வாட்டர் பாடிஸ்லேருந்து ஒன்று, இன்னொன்று பிளான்ட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்லேருந்து இப்படி வாட்டர் எவாப்ரேட் ஆகிறதுக்கு பேர் வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட்டர் தட் இஸ் குட் எனஃப் டு ட்ரிங்க் இஸ் கால்ட் டேஷ். Options are A. groundwater, B. surface water, option C. potable water, option D. artesian water. Correct answer is option C. potable water. Next வந்துட்டு fill in the blanks. First question, the degree of water vapor present in the atmosphere is known as dash. Correct answer is humidity. Humidityனா வந்துட்டு ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அட்மாஸ்பியரில் காற்றுல இருக்கிற வாட்டர் வேப்பர் தான் வந்துட்டு அந்த ஈரப்பதத்துக்கு காரணம். அந்த டிகிரி ஆஃப் வாட்டர் வேப்பர் தான் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க.
Second question, there are dash phases in the water cycle. Correct answer, 3 phases. Water cycle 3 phases இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு evapotranspiration, அடுத்தது precipitation, அதுக்கப்புறம் run off. இந்த 3 phases தான் வந்துட்டு இந்த வாட்டர் சைக்கிளில் இருக்கு. Third question, the falling of water towards the earth's surface from atmosphere in any form is known as dash. Correct answer is precipitation. இப்போ வந்துட்டு க்ளவுடில் வந்துட்டு அந்த வாட்டர் வேப்பர்லாம் போயிட்டு கண்டென்ஸ் ஆகிட்டு க்ளவுடாக மாறினதுக்கப்புறம், க்ளவுடாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த க்ளவுடில் இருக்கிற வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் வந்துட்டு என்ன ஆகும்னா வந்துட்டு பூமியை நோக்கி வரும். அது எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் வரும். ரெயின் ட்ராப்ஸாக வரும், ட்ரிசில் மாதிரி வரும், அதே மாதிரி வந்து ஃபாகு, மிஸ்ட்டு, ஸ்னோ, இந்த மாதிரி எந்த ஃபார்மில் வேணாலும் அது பூமியை நோக்கி வரும். ரெயின் ட்ராப்ஸாகவும் வரும். இந்த மாதிரி அது எந்த ஃபார்மில் க்ளவுடில் இருக்கிற அந்த தண்ணி வந்துட்டு அட்மாஸ்ஃபியருக்கு வந்தாலும் அதை வந்து ப்ரெசிபிடேஷன், அந்த தண்ணி கீழே வர ப்ராசஸை வந்துட்டு ப்ரெசிபிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Fourth question, the precipitation with the raindrop size of less than 0.5 millimeter in diameter is known as dash. Correct answer is drizzle. இப்போ வந்துட்டு க்ளவுட்லேருந்து அந்த தண்ணி கீழே வரும்பொழுது, ரெயின் ட்ராப்பாக வரும்பொழுது, அந்த ரெயின் ட்ராப்போட சைஸ் வந்துட்டு லெஸ் தென் 0.5 மில்லிமீட்டர் இருந்ததுன்னா அதை ட்ரிசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிசில்னால் வந்துட்டு தூறல் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே அந்த ரெயின் ட்ராப்போட சைஸ் வந்துட்டு 0.5 மில்லிமீட்டருக்கும் பெருசாக இருந்துச்சுன்னா, அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ரெயின், மழை துளி அப்படின்னு சொல்லுவாங்க. Fifth question, mist is less denser than dash. Correct answer is fog. Next, match the following. First question, vegetation. இது correct answer, transpiration. Second question, condensation. இதுக்கு correct answer, clouds. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ வந்துட்டு வாட்டர் பாடிஸ்லேருந்து எவாப்ரேட் ஆகி மேலே போகிற வாட்டர் வேப்பர் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அது வந்துட்டு கீழே இருந்து மேலே போக போக அந்த வார்ம் ஏர் வந்துட்டு மேலே ரைஸ் ஆகிட்டே போகும். மேலே போக போக அது வந்து என்னென்னா அந்த வார்ம் ஏர் வந்துட்டு கூல் டவுன் ஆக ஆரம்பிக்கும். அது கூல் ஆக ஆரம்பித்தோடனே அதில் வந்து எக்ஸஸ் வாட்டர் வேப்பர் இருக்கும். ரொம்ப கூல் ஆயிடுச்சுன்னா அந்த ஏரில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் வேப்பர் என்னாகும் அப்படின்னாக்கா வந்துட்டு அந்த கேஸ் ஃபார்மில் இருக்க வாட்டர் வேப்பர் லிக்விடாக கன்வெர்ட் ஆகும். லிக்விடாக கன்வெர்ட் ஆகி வாட்டர் ட்ராப்லெட்டாக க்ளவுட் ஃபார்ம் ஆகும். இப்படி வாட்டர் வேப்பர் வந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகிறது தான் வந்துட்டு கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ளவுடாக ஃபார்ம் ஆகிறது. தேர்ட் கொஸ்டின், ஸ்னோ அண்ட் ரெயின் ட்ராப்ஸ். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஸ்லீட். ஸ்லீட்ன்றது என்னென்னா வந்துட்டு ரெயின் ட்ராப்ஸும் ஸ்னோவும் கலந்து வந்துட்டு வரும். அதுதான் ஸ்லீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் கொஸ்டின், இன்ஃபில்ட்ரேஷன். இது கரெக்ட் ஆன்சர், அட் த சர்ஃபேஸ். மழை வரும்பொழுது அந்த மழை தண்ணி வந்துட்டு சர்ஃபேஸை ரீச் ஆகிட்டு கிரவுண்டில் இருக்கிற செடி கொடிக்கெலாம் வந்துட்டு யூஸ் ஆகிறது தான் வந்துட்டு, கிரவுண்ட் சர்ஃபேஸாக ரீச் ஆகிறது தான் வந்துட்டு இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Next, consider the following statement and choose the right option from the given ones. Number 1, the process in which gaseous form of water changes into liquid form. Number 2, it refers to the process in which the liquid form of water changes into gaseous form. Third one, water boils at 100 degrees Celsius temperature, but it actually begins to evaporate at 0 degrees Celsius. Number 4, it is responsible for the formation of clouds. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 2 and 3 ஆர் கரெக்ட். லிக்விட் ஃபார்ம்லேருந்து கேஷியஸ் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகிறது தான் எவாப்ரேஷன். தேர்ட் ஒன் வந்து என்னென்னா வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் வாட்டர் பாயில் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்துட்டு அந்த வாட்டர் வேப்பர் நமக்கே தெரியும் அது கேஷியஸ் ஃபார்மில் மேலே போகும். ஆக்சுவலாக வந்துட்டு 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போதே வாட்டர் வந்துட்டு எவாப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்துட்டு ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 2 and 3 ஆர் கரெக்ட். Next, true or false. First question, water boils at 212 degree Fahrenheit temperature, but it begins to evaporate at 32 degree Fahrenheit. This is true. நம்ம முன்னாடி சொன்னது தான், அவங்க டிகிரி செல்சியஸில் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு வாட்டர் நம்ம ஹீட் பண்ணும்போது 212 டிகிரி ஃபேரன்ஹீட் டெம்பரேச்சரை ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் அது பாயில் ஆக ஆரம்பிக்கும். வாட்டர் பாயில் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அதுலேருந்து வாட்டர் வேப்பர் வந்துட்டு எவாப்ரேட் ஆகும். நமக்கு நல்லா தெரியும், தண்ணி கொதிக்கக்குள்ளே மேலே வந்துட்டு புகை மாதிரி போகும். அதுதான் எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா வந்துட்டு வாட்டர் வந்துட்டு 32 டிகிரி ஃபேரன்ஹீட், அதாவது 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும் பொழுதே அங்கே எவாப்ரேஷன் இருக்கும்.
ஆனால் அது வந்துட்டு ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. செகண்ட் கொஸ்டின், மிஸ்ட் இஸ் நாட் த டைனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் ஹேங்கிங் இன் த ஏர். திஸ் இஸ் ஃபால்ஸ். கரெக்ட் வந்து என்னென்னா மிஸ்ட் இஸ் த டைனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் ஹேங்கிங் இன் த ஏர். Third question, the subsurface runoff is usually referred as interflow. This is true. ரன்ஆஃபில் வந்துட்டு ரெண்டு இருக்கும். செகண்ட் டைப் தான் சப்சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரன் ஆஃப்னா வந்துட்டு மழை தண்ணி வந்துட்டு சர்ஃபேஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் அது ஆறு, குளம், அதுக்கப்புறம் கடல் நோக்கி ஓடுறது தான் வந்துட்டு ரன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சப்சர்ஃபேஸ் ரன் ஆஃப்க்கு வந்துட்டு இன்னொரு பேர் இன்டர்ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ட்ரூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.